நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் சென்ற காணொலியில் இந்த கான்சியஸ்லேருந்து மேட்டர், அதாவது பொருள் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதேமாதிரி நம்ம உடல் கான்சியஸ் மூலம் ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்ட பொருளால் எப்படி உருவாகிருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அப்போ இந்த உடம்பும் அண்டமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இயங்கும் தத்துவன்றதை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம உடம்பு இயங்குதுனாக்கா அதுக்குள்ள ஒளி அன்று ஒளி, அது வெர்பலைசேஷன், விசுவலைசேஷன், இது ரெண்டு தான் பிரதானமாக இருந்து இயக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது ஒளி, சப்தம், ஒளியியல், ஒளி, வெளிச்சம், லைட், இது என்னன்றதை வர காணொலியில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு நம்முடைய டாப்பிக்கில் ஒளி, சப்தம் எடுத்துக்கலாம். அப்போது சிவம் ஒளி, லைட், அதுவாக தான் வெளிப்படுது. ஒன்ஸ் லிங்கோத்பார வெளிப்படும் போது, அப்படி வெளிப்படும் போது அதனுள் இருந்து அது வெடித்து அந்த ஒளிப்பிளம்பாக வெளிப்படும் போது சப்தமும் கூட வருது. அப்போது ஒளி, ஒளி ரெண்டுமே சிவம் சொரூப நிலை, அதாவது உருவமற்றையிலேருந்து உருவநிலைக்கு வரும்போது இது நடக்குது. அப்போது இந்த லிங்கோத்பவர் தத்துவத்தை தான் உலக தோற்றத்துக்கு காரணியாக வச்சிருக்கிறாங்க. அப்போது இது எப்படி திருமந்திர ரெஃபரன்ஸில் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். ஒளிக்குள் இருந்து ஒளி, அதாவது லைட்லேருந்து சவுண்டு வெளிப்படும். ஏன்னா சிவன் பியூர் நாலேஜி, அவர் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது ஒளியாக, காட்சியாக வரும்போது ஒளியாக அப்படியே இன்டென்ஸ் லைட்டாக தர்றாரு. அப்போ அதனோட சவுண்டு வெளிப்படுது அப்படின்னு ஒளிக்குள்ளிருந்து ஒளி வெளிப்படும் என்று திருமந்திரம் கூறுகிறது. இப்போ திருமந்திர பாடல் எண் 1119 அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். இருளது சக்தி வெளியதும் அண்ணல், பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம், தெருளது சிந்தையை தெய்வம் என்றெண்ணி, அருளது செய்யம் எம் ஆதிபிரானே அப்படின்ற பாடல். இந்த பாடல் பொருள் என்னக்கா, சக்தி என்பது இருள்மயமானது, ஒளி என்பது பரம்பொருள் சிவம், புண்ணியம் செய்த ஜீவன்கள் அடைவது இன்ப நிகழ்வு. இப்படி மனதில் தெளிவு உண்டாச்சுன்னா புண்ணிய செய்த ஜீவன்லாம் அடைய போகிறது இன்பம், அதாவது சொர்க்கம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டுச்சுன்னாக்கா அந்த மனத்தை மகேசன் போற்றுவான் என்பது சொல்கிறாங்க. அப்போது இந்த மனமே மகேசனானாக்கா இப்போ ஆதியாக பரம்பொருள் அருள் புரிவான். அப்போ உங்கள் மனம் மகேசன் நிலைக்கு போனால் அந்த பரம்பொருள் தானே உங்களுக்கு அருள் புரிவான். அப்போ மனம் செம்மையாக வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடல் சொல்ல வர்றது அடுத்த கருத்துலனாக்கா, சக்தி இருளாகவும் சிவம் ஒளியாகவும் உள்ளது. அப்போது இந்த அறிவால் நிறைந்த சிவத்தை சுத்த மாயை கொண்டு உலக படைப்பிற்காக துணையாக இருப்பதை இந்த இருளாகி சக்தி ஆகும். இந்த இருளாகி சக்தியின் தன்மையால் தான் சுத்த மாயை கொண்டு சிவனோட இணைந்து இந்த உலக படைப்பிற்கு வலித்திடுகிறது, உலக தோற்றத்துக்கு காரணியாக இருக்குது. அப்போது இந்த சக்தி 52 அச்சரங்களாக, அதாவது சவுண்டு, எழுத்துக்களாக இருக்குது. அது திருமந்திர பாடல் எண் 1380 சொல்லுது. அது என்னன்னு பார்க்கலாம். காரணி சக்திகள் 52 காரணி கன்னிகள் 52 காரணி சக்கரத்துள்ளே கிரந்தெங்கும் காரணி தன்னுருளாகி நின்றாலே. அப்போ இந்த காரணிகள் 52 சப்தங்களாக நம்ம சக்கரத்துக்குள்ள மறைந்திருந்து இயங்குகிறது. அதனால தான் மொழியில் இந்த எழுத்துக்கள் சான்ஸ்கிரிட்டில் பார்த்தா 52 சப்தங்கள் எழுத்துக்களாக இருக்கும். தமிழில் அதே மாதிரி தான். அப்போ இந்த உலகத்தை அனைத்து ஆற்றலாக இருப்பதை இந்த 52 சக்திகள் தான். ஒவ்வொரு சவுண்டும் சக்தி. அப்போ 52 சக்திகளாக 52 கன்னிகளாக உள்ளதுன்னு சொல்கிறது. இது சக்கர எழுத்துக்கள் அச்சரங்களாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது இயக்க கன்னிகள் 52 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ காரணியாகிய சக்தி அச்சர எழுத்துக்கள், அதாவது 52 சப்தங்களாக சக்கரத்துள் மறைந்திருந்தும் தியானம் செய்வர்களுக்கு வெளிப்பட்டு அதை உணர்த்துகிறாள் என்றும் சொல்லுது. அப்போது
52 சப்தங்களாக எழுத்துக்களாக இருக்கிற சக்திகள். இந்த 52 சப்தங்கள் தான் வந்து ஒளி, லைட் பார்ட்டிகல் வருது இல்லையா, அதை வந்து ஒரு ஆர்டரில் வந்து சப்தத்துக்கிட்ட ஒரு ஆர்டரில் வந்து சர்டன் ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஒரு பேட்டர்னை கொடுத்து அது ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கொடுத்து அது ஒரு மேட்ரா எனர்ஜி வந்து ஒரு மேட்ரா இருக்கிறது வழிவகுக்குது. அப்போ லைட்டும் வேணும், ஒளி வேணும், அது சவுண்டும் வேணும், சப்தம் வேணும். ரெண்டு தான் மேட்டர் ஃபார்ம் ஆகுது. எனர்ஜி, லைட் வந்து எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டாக்கா சப்தம் வந்து அந்த எனர்ஜியை வந்து மேட்ரா ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்னை அந்த அதிர்வலை உருவாக்கி ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க மாடல்ஸ், அது பிறகு ஒரு ஸ்ட்ரிங் உருவாக்கி அந்த சப்பாட்டபிள் பாட்டுக்கூடிய மூலப்பொருளாக இருந்து அல்லது சப்பாட்டில் பாட்டு உருவாகி அது வந்து ஆட்டம் உருவாகுது. அப்போது சப்தம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். இந்த சப்தம் வந்து இந்த பாடல் மூலம் 52 ஒலிகள்லாம் வந்து சக்தியாக இருந்த உலகம் உருவாக்க காரணம் உள்ளன என்பது புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒலிகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஓம்காரம், அதாவது பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரம் ஆ ப்ளஸ் ஓ ப்ளஸ் இம், ஆ ஊ இம் அப்படின்னு சொன்னால் ஓம்னு வந்து பிரதிபலிக்கும். இந்த 52 எழுத்துக்களையும் ஓம் என்ற இந்த ஒரு எழுத்துக்குள்ளே அடைக்கிடலாம். அப்போது இந்த பிரணவ மந்திரம் தான் இந்த உலகம் உருவாக்கத்திற்கு ஆதியாக இருந்து அடிப்படையாக இருந்து வழிவைக்கிறது. இன்றைக்கி நாசா வந்து ஸ்பேஸில் வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த ஓம்கார சவுண்ட் வந்து ஸ்பேஸில் வந்து இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இது நித்தியத்துவமாக இந்த சவுண்ட் இருந்து கொண்டே இந்த உலகத்தை படைப்பிற்கு வழிவகுக்குது. லைட் வந்து சிவனிலிருந்து லிங்கோத்பவா வெளிப்படும் அந்த லைட் எமிஷன் பார்ட்டிகள் வந்து அதை வந்து கிராவிட்டி பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த யூனிவர்ஸுக்கு பெரிய பிளாக் ஹோல் இருக்கிறதா லிங்கோத்பவம். ஓகேங்களா, அந்த லிங்கோத்பவத்திலிருந்து வெளிப்படும் எமிஷன் லைட் பார்ட்டிகல்ஸ் தான் இந்த ஒலியோடு இயந்து சவுண்டோடு இயந்து பல மேட்டர் உருவாக்கி பல கோள்கள், உலகங்கள், இந்த கேலக்ஸி, இந்த பெரு அண்டம் 14 மல்டிவர்ஸில் வந்து 14 லோகங்களெல்லாம் உருவாக்கி வித்திடுகிறது. அப்படின்றத இந்த பாடல் மூலம் வந்து உங்களுக்கு அடிப்படையாக வச்சு இந்த உலக உருவாக்கத்தை சொல்லியிருக்கோம். நாளைக்கு வந்து ஒலியியல், அதாவது சவுண்ட் லைட்டுன்னா என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கு ஒலியியல் கண்டமைக்கு நன்றி. நாளைக்கு ஓம்காரம் என்றதை வந்து விரிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒலியியலுக்குள் போகலாம். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.